மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த விழாவின் நாயகன் கவிஞர் பிருந்தாசாரதி தன் ஏற்புரையை வழங்குகிறார். அனைவருக்கும் வணக்கம். வாழும்போது வருவோருக்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் என்று கவிஞர் சொன்னதைப் போல உங்கள் அன்புக்கு முன்னால் என் சொற்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. இவ்வளவு அன்புக்கு உரியவனாக நான் இன்று நிகழ்ந்து போய்விட்டேன். இந்த 2 மணி நேரமும் இந்த 2 புத்தகங்களுக்கும் முன்னுரை எழுதிய அனைவருமே இயக்குனர் லிங்குசாமி, இயக்குனர் நாசர், கவிஞர் ரவி சுப்பிரமணியன், அண்ணன் அறிவுமதி, கவிஞர் ஜெயபாஸ்கரன், இயக்குனர் ராஜமுருகன், இன்னும் இங்கே வந்து கவி பேரரசு வைரமுத்து சொல்ல போகிறேன். அது கடைசி சும்மா ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கு. அது இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதை சொன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். இங்கே அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மேடையில் அழைக்க இவர்கள் வந்து என்னை வாழ்த்த வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஒரு காரணம் இருக்கு. ஓவியர் மருது அவர்களை வந்து நான் வெறும் ஓவியராக பார்க்கல. என்னுடைய புத்தகத்துக்கு வந்து ஒரு படம் வரையணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஒரு வேலை ஒரு படம் வரையலைன்னாலும் ஒரு என்னுடைய ஆசான் என்றுதான் நான் நினைப்பேன். அவர் மேல ஒரு பெரிய தீராத காதல் எனக்கு. எங்க படத்துல வந்து ஒரு தேவதை படத்துல வந்து ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணாங்க. அந்த படத்துல வருகிற ஒவ்வொரு காட்சியுமே ஏற்கனவே வரையப்பட்ட காட்சி தான் இயக்குனர் நாசர் வந்து படமா எடுத்தார். அப்படி ஒரு பொண்ணு அப்படி கால் வச்சுட்டு வால் வச்சு நிப்பா, இதயத்தை பிடுங்கி வச்சுட்டு அந்த சசாங்கன் விழுந்து கிடப்பான். அந்த ஓவியத்தை அப்படி அந்த துணியை அப்படி பறந்துருக்கும். அந்த லைட் ஒரு பக்கத்துலேருந்து வரும். இந்த புத்தகத்தில் நீங்க பார்க்குற அந்த ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடத்தினுடைய புத்தகத்தினுடைய இந்த ஒளி, ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடத்தினுடைய கிளாஸ் ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு போட்டுக்கார் பாருங்க. அது போல வரைஞ்சி கொடுத்துருவாரு. நாங்கள் வந்து ஒளிப்பதிவாளருக்கு அதே லைட்டிங் தான், காஸ்டியூம் இருக்கு, அந்த காஸ்டியூம் வாங்குவாங்க, அதை அப்படியே போடுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எந்த வேலையுமே இருக்காது, அதை அப்படியே நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். நான் மிகவும் திட்டு வாங்காம வேலை செய்யற படம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆசைப்பட்ட தேவதை படம் தான். என்னை வந்து அவதாரம் படம் முழுக்க அவர் சும்மா எல்லாரையும் இப்படி சொல்ல மாட்டாரு. என் மேல அவருக்கு ரொம்ப பிரியம். அதனால முட்டாள கூப்பிடுவாரு. அந்த படம் முழுக்க அவர் வீட்டில் தான் வந்து நான் சென்னைக்கு வந்த உடனே அவரை சந்திச்சு ஒரு வருஷத்தை சந்திச்சுட்டேன். அவர் வீட்டில் தான் 3 வேளையும் சாப்பிடுவேன். சில சமயத்தில் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி, நான் இங்கேருந்து ரூம்லேருந்து ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃப்ட்ட மிஸ்ஸஸ் நாசர், கமிலா நாசர் அவங்கள்ட்ட, மேடம் அவங்க வீட்டில் தினசரி மீன் கறி இருக்கும், இருந்தாலும் இன்னைக்கு நம்ம விரும்பின சாப்பாட்டை கூட அவங்கள்ட்ட சமைக்க சொல்லி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அந்த வீட்டில் எனக்கு உரிமை கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டில் தான் அந்த நடிகர் நாசர் ஓவியர் மருந்து வந்து அந்த படத்தில் எனக்கு அறிமுகமானார். அவர் வந்து அவர் மேல எனக்கு காதல். இப்படி ஒரு கலைஞனாக இருந்தால் இப்படி ஒரு கலைஞனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். நான் வேலை செய்ய வேண்டாம், வேலை செய்யாமலே வாழணும்னு நான் +2 படிக்கும்போதே முடிவெடுத்துட்டேன். மாத சம்பள வேலைக்கு போகக்கூடாது, காலையில் எழுந்துச்சோன்னு டென்ஷனா கிளம்பக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது, அப்ப எனக்கு இப்ப வந்து நிறைய பேஸ்புக்ல இந்த வார்த்தைகளை நான் பாக்குறேன் அடிக்கடி, யாரோ போடுறாங்க. அது அப்போவே எனக்கு வந்து ஒரு ஆசிரியர் மூலமா என் காதல விழுந்துருச்சு. அது என்னன்னா, வாழ்க்கை முழுக்க நீ வேலை செய்யாமல் வாழ வேண்டுமா, நீ விரும்பிய ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்கொள் என்ற அரிஸ்டாட்டிலுடைய வாசகத்தை என்னுடைய காதல ஒரு ஆசிரியர் சொன்னாரு. நான் எனக்கு பிடித்த சினிமாவை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அது வேலை செய்யறனாலும் ஒண்ணுதான், எனக்கு வேலை செய்யாதனாலும் ஒண்ணுதான். நான் வேலை செய்யாத நாளுக்கு சிந்திக்காம இருப்பதில்லை, வேலை செய்யற நாள்ல போய் நான் டென்ஷனாக இருக்கிறது இல்லை. அது போல ஒரு கலைஞனுடைய வாழ்க்கை வாழ்கிறவரை பார்த்தோன்னே இவர் மாதிரி நம்ம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுற ஸ்டைல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜெரி ஜெரிட்டு ஒர்க் பண்ணேன். இந்த ஜெரி வந்து அப்படியே நேரடியா மருதுசாரால அப்படியே பாதிக்கப்பட்டார், அப்படியே பேசுவார். அதே போல பேஸ்புக்ல நான் டெய்லி கவிதை, சார் உங்களுக்கு நேரம் உண்டு, பேஸ்புக்ல டெய்லி கவிதை எழுதுறேன். இப்ப ஏற்புரை கூட நான் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு பேஸ்புக்ல எழுதுறேன். அதனால நீங்க பேஸ்புக்ல படிக்கலாம். அந்த டெய்லி கவிதை எழுத ஆரம்பிச்ச ஒரு காலகட்டத்தில் 6 லைக் 5 லைக் தான் விழும். என்னடா 6 பேர் 5 பேர் லைக் பண்றதுக்காக டெய்லி உட்காந்து எழுதுறேன் அப்படின்னு தோணும் போது, ஒரு நாள் எனக்கு
7வது லைக் விழுது. ஒரு கமெண்ட், அந்த 7வது லைக் வருஷத்துக்கு ஒரு கமெண்ட், அபாரம் அப்படின்ட்டு ஒரு வரி எழுதிருந்தேன். விதைக்குள் எழுதப்பட்டிருக்கிறது பிரபஞ்சத்தின் மூல ரகசியம் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருக்கேன். இதுக்கு கவிஞர் இந்திரன் அபாரம் கமெண்ட் போட்டார். ஆகவே இந்த உலகத்தினுடைய கண்கள் நீ செய்கிற வேலையை எங்கிருந்தோ கண்காணித்துக் கொண்டிருக்கிறது, கவனிக்கிறது என்ற அங்கீகாரம் எனக்கு கிடைத்ததற்கு பிறகு நான் அளவை பற்றி திங்க் பண்றதே இல்லை எப்போதுமே. இந்த முறை மேலும் இந்த எண்ணம் வலுப்பட்டது. நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு கமெண்ட் சகஹிருதயன், அதாவது அதை விட நம்ம மதிக்கிற ஒருத்தர், சரியானவற்றை தேர்ந்தெடுத்து ரசிக்கிற ஒருத்தர், அங்கீகரிக்கிற ஒருத்தர் நம்மளை கவனிக்கிறாங்க. அந்த வேலைக்கு எப்போதாவது மரியாதை வரும் என்பதை உறுதிப்படுத்தியது அந்த அபாரம் என்ற வார்த்தை. அதற்கு பிறகுதான் தொடர்ந்து எழுதினேன். இந்த 2 புத்தகம் போட்டதை பத்தி எல்லாருமே 2 புத்தகம் போட்டான்னு சொல்றீங்க. 2 புத்தகம் இல்ல, 500 கவிதைகள் எழுதினேன். 5 புத்தகங்கள் போடலாம். இப்ப 2 தான் வந்திருக்கு, விரைவில் மட்டும் 3 வரும். ஏன்னா தொடர்ந்து இங்குதான் எழுதிட்டு இருக்காரு, இவ்வளவுதான் இருக்க, மற்ற வேலையெல்லாம் பார்ப்பான். அந்த வேலையும் பார்ப்பேன். ஆனா இது பைத்தியம் மாதிரி இந்த மனநிலை. இது கவிதை திடீர்னு வண்ணத்து பூச்சிகளை பற்றி ஒரு தொடர் எழுதிட்டு இருக்கேன். இப்போ சில பேர் எனக்கு கமெண்ட் போடுறாங்க, ஏங்க வண்ணத்து பூச்சியை விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க நல்ல ஆலோசனை தான் சொல்றாங்க. என் மேல அன்புல வந்தாங்க. நான் சொன்னேன், ஒரு மென்டல் மாதிரி ஒரு ஸ்டேஜ் இது, இந்த அப்படியே போய் எழுதினாதான் எழுதுவேன், அப்புறமாட்டி அதை எழுத முடியாது, இன்னொரு நாள் அதை எழுதவே முடியாது, அதை போய் முடிச்சலாம், இந்த பைத்தியத்தை தெளிகிற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு சொன்னேன் நான். அதே போல கவிஞர் இளம்பரை அவர்களுடைய கவிதை ரொம்ப பிடிக்கும். இப்ப சொல்றது நேரம் பேஸ்புக்ல படிச்சுங்க. ராஜு முருகன் என்னோட ஜூனியரா தான் ஒர்க் பண்ணுவாரு. ஆனா ரொம்ப ரசிப்பேன். லேட்டா வருவாரு, 11 மணிக்கு வருவாரு. எனக்கு அவர் டயட்டு கூட அவர் மேல கோவப்பட மாட்டாரு, எனக்கு பயங்கர கோவம் வரும். 9 நானே லேட்டா தான் வருவேன். ஆனா நம்மளோட ஒருத்தன் நேற்று எங்கடா போய் தூங்குறேன், ஆளே வரலையான ரூமுக்கு அப்படின்னு அவன் சுடுகாட்டுல போய் தூங்கிருப்பான். எப்படி ஒருத்தன் சுடுகாட்டுல எல்லாம் போய் தூங்குறான் அப்படின்னு எனக்கு ஆச்சரியம். ஏன்னா நம்ம வாழ முடியாத வாழ்க்கை ஒருத்தன் வாழ்றான், சரக்கு அடிக்கிறானா, அடிச்சிருப்பான் அப்படின்னு. அதே போல கவிஞர் நரன் 10 வருடத்துக்கு முன்னாடி அறிமுகமானாரு. அற்புதமான கவிஞர். அவருடைய கவிதை மொழி எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எல்லாருமே இந்த இருமை கவிதைகளுக்கும் எளிய கவிதைகளுக்கும் ஏதோ ஒரு பெரிய முரண்பாடு இருப்பதை போல நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. ஒரு மரத்தினுடைய சிக்கலான வேர்கள் தான் ரொம்ப எளிய மலர்களை வெளியே பிரசவிக்குது. ஆகவே நான் இருமை கவிதைகளையும் படிப்பேன். ஆனா என்னுடைய இயல்பு இருமை கவிதை எழுதுவதில்லை. நான் ரொம்ப எளிய வார்த்தைகளை வைத்துக் கொண்டே நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல முடியும். நான் அதுல அதை எனக்கு கவர்ச்சி இல்லை, வேணும்னா எழுதுவேன். அது வேணும், அந்த மாதிரி எழுத முடியாதா அப்படின்னா எழுத முடியும்னால. ஆனா எனக்கு இது ஈஸியா இருக்கு. அண்ணன் அறிவுமதி வந்திருக்காங்க. லிங்குசாமி சொன்னதை போல என்னுடைய இன்னொரு ஆசான் அண்ணன் அறிவுமதி அற்புதமான கவிஞர். எளிய சொற்கள்ல எவ்வளவு அற்புதமான கவிதைகளை எழுதிவிட முடியும் என்பதை பல முறை நிரூபித்தவர். அதே போல எஸ் ராமகிருஷ்ணன் அந்த 2 கவிதை அவர் படிக்கும் போது என்னுடைய கால் தரையில இல்லை, உண்மையிலே வானத்தில் பறந்துட்டு இருந்தேன். அவர் படிக்கிறார் ஒரு கவிதை, என்னுடைய கவிதையை அவர் சபையில் படிக்கிறார். புரியாத புத்தகம் என்ற கவிதையை அவர் படிக்கும் போது, ஆஹா, இது போதாத இந்த வாழ்க்கைக்கு என்ன ஒரு கவிதை எனக்கு வாழ்க்கைக்கு கொஞ்சோண்டு போதும், ஊர்வாய் போலதான் வைத்துக் கொள்வேன் அப்படின்னா அவர் 3 பக்க கவிதையை அவர் படிக்கிறார். 100 சாப்பாடு படிக்கிறார். போதாத என்ன, நன்றி. அதே போல கவிஞர் ஜெயபாஸ்கரும் நானும் வேறல்ல, 2 பேரும் ஒருத்தர் தான். அவருடைய கவிதைகள் மேல எனக்கு அற்புதமான சமூக கவிதைகளை அவர் எழுதுவாரு. அதுல ஒரு கிண்டல் இருக்கும், மொழி நயம் இருக்கும், கவர்ச்சி இருக்கும். அனைவருக்கும் நன்றி. விட்டு போனவர்கள் அனைவருக்குமே நான் பேஸ்புக்ல நன்றி சொல்லிடுவேன். தயவு செய்து மன்னிச்சிருங்க. இப்ப உடனடியாக தலைவர் அவர்கள் பேசணும், வழிவிடுறேன். யுவபாரதி முதல் பாட்டு எழுதும்போது இவர் வந்தாரு. யுவபாரதி பாட்டு எழுத முதல் பாட்டு அவர் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். வசந்த பாலன் இருக்காரு, மறந்துட்டேன். வசந்த பாலனுக்கு அதே போல என்னுடைய ரூம் மெட்டா இருந்தாரு 10 வருஷம். இவர்கள் எல்லாருக்கும் நன்றியை பேஸ்புக்கில் தெரிவிக்கிறேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி பிர்லா சார்பே. அவர் எஸ் ராமகிருஷ்ணன் கவிதையை படிச்ச போது என் கால் தரையிலே இல்லைன்னு சொன்னாரு. அதே பண்ண கவிதை இருக்கு, நீ ஏறும் வரைக்கும் தான் பேருந்து, அதுக்கு பிறகு விமானம். நீ எல்லாருக்கும் நன்றி சொன்னேன். என்னுடைய சகோதரனை விட மேலானவன் லிங்குசாமிக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன்.
இது அது ஒரு அற்புதமான உறவு. அதாவது லிங்கு போய் என்னை பாராட்டிடாப்ல, எனக்கு இந்த நேரடியாக பாராட்டுவதில் ஒரு சின்ன ஒரு ஈகோ இருக்கு, அதனால பாராட்டுறதில்ல. ஒரு முறை 6 மாதம் 5 மாதம் நான் படுக்க பெட்ல இருந்த முதுகு வலியின் காரணமா பரபரப்பான படப்பிடிப்புகள், பல வேலைகளுக்கு இடையில தினசரி காலையில வேலைக்கு போகும்போது ஒரு முறை, வேலை முடிச்சு ராத்திரி 12 மணி 1 மணிக்கு முடிச்சுட்டு திரும்பி போற முறை ஒரு முறை என்னை பார்த்துட்டு தான் போறேன். ஏன்னா நான் தனிமையில இருப்பேன். இவன் எப்போதுமே பேசக்கூடியவனாச்சே, பேசாமல் தனித்து இருக்கானு சொல்லுறான். இவர் உதாரணமா சொல்றேன், நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அந்த அன்புக்கு முன்னால் நான் ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்றாரு நான் பெரிய ஜட்மெண்ட் புரியலாம், ஒண்ணுமே கிடையாது. இந்த அன்புக்கு முன்னாடி ஒண்ணுமே ஜட்மெண்டா எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும் அந்த அன்பு. நன்றி.